வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட்டோவோட H70. இதை பற்றி ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப லென்த்தாகவே பேசியிருப்பேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றியான ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப முக்கியமான விஷயமே பார்த்திங்க அப்படின்னா இதோட டிசைன் தான். ஏன்னா ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா செம்ம திக்னஸ் கம்மியாக இருக்குது. வெறும் 6mm தான் திக்னஸ். வெயிட்டுமே 159 கிராம் தான் வெயிட் இருக்குது. இதனால் கையில் யூஸ் பண்ணவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனை கவர் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஒரு ஃபீல் கிடைக்குது. நீங்கள் இந்த ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா முக்கியமான மெயின் காரணமாகவே இதுதான் இருக்கணும். ஏன்னா இந்த ஃபோனை தவிர இந்த ஸ்பீடில் இருக்க வேறு ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மற்ற ஃபோன்ஸ் ஸ்பெக் வைஸ் தான் கம்பேர் பண்ணுவீங்க. பட் இந்த ஃபோனில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயிட்டும் திக்னஸையும் ஒரு அட்வான்டேஜாக அந்த ஃபோனில் பேச முடியும். ஏன்னா வேறு எந்த ஃபோன்லேயும் அந்த ஃபீச்சர் கிடையாது. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபோனோட டிசைன் மூலிமா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டியது இந்த ஃபோன் தான். ஏன்னா இந்த ஃபோன் கான்சன்ட்ரேட் பண்ணி லான்ச் பண்ணதே பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக தான். ஸோ அந்த மேட்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோன் ஈஸியாக பண்ணிடுது. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா வீகன் வெல்தர். இதுலேயே உங்களுக்கு 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு வேரியேஷன்லாம் கிடையாது. இந்த ரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் அண்ட் ஸ்லைட்டான கலர் டிஃப்ரென்ஸுங்கிறது இருக்குது. சைடில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்ல ப்ரீமியம் ஃபீலை கொடுக்குது உங்களுக்கு கையில் தொடும் போது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க கிளாஸ் ப்ரொடெக்ஷனே பார்த்திங்க அப்படின்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒன்றும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. பட் ஒரு டெம்பர் கிளாஸ் கிடைச்சா வாங்கி மாட்டிக்கோங்க. ஏன்னா இதில் இந்த ஃபோனில் டெம்பர் கிளாஸ் மாட்டது ரொம்ப ஈஸி தான், ஃப்ளாட்டான கிளாஸாக இருக்கிறதுனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் IP6869 ரேட்டிங்குமே இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இந்த ஃபோனுக்கு. ஸோ இந்த ஃபோனுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா நான் டிசைனை பொறுத்த வரைக்கும் 10/10 கொடுப்பேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டிசைன். அண்ட் அப்படியே இந்த ஃபோனோட டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா இது ஒரு 6.7 இன்ச்க்கான 1.5K பேனல் OLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்ட் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. HDR10+க்கான சர்டிஃபிகேஷனுமே இருக்குது. அண்ட் பிரைட்னஸ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 4500 பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அந்த ஹை பிரைட்னஸ் மோடில் என்ன வேல்யூன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. பட் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு டைரக்ட் சன்லைட்டில் இருக்கும் போதுமே டிஸ்பிளே நல்லா வியூ பண்ணி பார்க்க முடியுது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. நீங்கள் மூவிலாம் வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதே சமயம் ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. பட் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்க ஃபோனுக்கு இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ஹையர் வால்யூம்ஸில் வச்சு கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பேக் பேனல் நல்லாவே வைப்ரேட் ஆகுது. நீங்கள் லோ வால்யூமில் இருக்கும்போதே கூட இந்த பேக் பேனல் வைப்ரேஷன் வந்து பார்ப்பீங்க. பட் இது வந்து அவாய்ட் பண்ண முடியாத விஷயம் ஒரு ஸ்லிம் ஃபோன்ஸில். பட் ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எபோவ் ஆவரேஜாகவே இருக்குது. அடுத்தபடியே சாஃப்ட்வேர் சைன் வந்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே Android 16 லான்ச் ஆகிருக்கு மோட்டோவோட ஹலோ யூஐயில். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கமான மோட்டோவில் ஒரு குறையாக சொல்லிட்டு இருப்பேன். பட் இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அப்படி தான் இருக்குது. பட் ரொம்பவே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியுது. நிறைய லேக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நோட்டீஸ் பண்ண முடியல. இந்த கேமரா ஆப்பில் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா லேக் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. மற்றபடி பெருசாக லேக்ஸுங்கிறதுக்கு கிடையாது. பட் யூஐயில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணுறீங்க, மல்டி டாஸ்கிங்லாம் அதிகமாக பண்ணுவீங்க, ஆப் ஓப்பனிங்லாம் டக்குன்னு பண்ணுவீங்க அப்படின்னா அங்கே ஒரு சில கிளிச்சஸ் வந்து பார்க்க முடியுது. அதிகமாக நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். பட் அது எல்லா மோட்டோ ஃபோன்லையும் இருக்கிறது தான் இதுலேயும் இருக்குது. பட் மற்ற மோட்டோ ஃபோன்ஸ் மாதிரி அக்ரெசிவாக இல்லாமல் இதில் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் கேமரா ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே அந்த லேக் இருந்துட்டு தான் இருக்குது. அது எப்போ தான் மோட்டோ சரி பண்ணுவாங்கன்னு தெரியல. நானும் பல வாட்டி சொல்லிட்டேன். அண்ட் இந்த ஃபோனுக்கு 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் ஆர்ஜின் வாய்ஸ், இந்த கலர் வாய்ஸில் இருக்கிற அந்தளவுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது, ஏஐ ஃபீச்சர்ஸ். பட் இந்த மோட்டோவோட அப்டேட் மீ ஃபீச்சர், இந்த ஏஐ ப்ளஸ் கீலாம் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா ஒரு சில குட்டியான விஷயம் அண்ட் இந்த சர்க்கிள் டு சர்ச், அந்த ஏஐ எரேசர், இது மாதிரி குட்டியான விஷயம்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த நோட் அசிஸ்ட் அது மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்காது. அண்ட் அடுத்து இதோட ப்ராசஸர் பக்கம் போனோம் அப்படின்னா ஸ்னாப் ட்ராகனோட 7 Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப ஒன்றும் சூப்பரான ப்ராசஸ்னு சொல்ல முடியாது. அதே சமயம் ரொம்ப சுமாரான ப்ராசஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ஹைக்கு, இந்த ரேம் ப்ரைஸ்லாம் ஏறினதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் 35,000 40,000 லான்ச் ஆகிற ஃபோன்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 4லாம் வருது. பட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 7+ Gen 3லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டீசென்ட்டான ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டுக்கு. பட் இதை யூஸ் பண்ணி இப்போ ஜென்சன் இம்பேக்டில் ஹை கிராஃபிக் செட்டிங்கில் வச்சு ஒரு மணி நேரம் கேம் ப்ளே பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கெலாம் இந்த ஃபோன் செட் ஆகாது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு PUBG COD மாதிரி கேம்ஸை ஹையர் ஃப்ரேம் ரேட்டில் வச்சு விளாட்றீங்க அப்படின்னா அதுக்கெலாம் சூட்டபுளாக இருக்கும். பட் ரொம்ப இன்டென்சிவாக இந்த ஜென்சன் இம்பேக்ட், உதரிங் வேவ்ஸ் இது மாதிரி கேம்ஸ் ஆடணும்னு நினைக்காதீங்க. ஃப்ரேம் ட்ராப் பயங்கரமாக இருக்கும். பட் நான் PUBG விளாண்டு பார்த்தேன், COD விளாண்டு பார்த்தேன். 2 கேமே பார்த்திங்க அப்படின்னா 90 FPS சூப்பராக ரன் ஆகுது. ஹீட்டிங் பிரச்சனை சுத்தமாக இந்த ஃபோனில் கிடையாது. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ஸ்லிம்மாக கொடுத்துமே ஹீட்டிங் பிரச்சனை இந்த ஃபோனில் இல்லை. ஆல்மோஸ்ட் 45 டிகிரி அந்த ரேஞ்சில் தான் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து வின்டர் சீசன், அந்தளவுக்கு ஹீட்டுமே ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டிங்கில் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேமாக இருக்கிறதுனால லைட்டாக உங்களுக்கு நல்லா ஹீட் இருக்க மாதிரி தெரியும். பட் அது அலுமினியம் ஃப்ரேமில் காமன் தான். அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் டெஸ்ட் பண்ணும்போது பெஞ்ச் மார்க் ரன் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா 44-45 தான் போகுது. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல டெம்பரேச்சர் தான். அப்படியே ஸ்டோரேஜ் பக்கம் வந்தோம் அப்படின்னா 8256 அப்படிங்கிற ஒரே வேரியண்ட் தான் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட இருக்கிறது அதே வேரியண்ட் தான். ஸோ இதில் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா மோட்டோவுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எப்பயுமே 2.2 கொடுத்து சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ ஏதோ கொஞ்சம்
பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பீடுமே செக் பண்ணியாச்சு. UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் ஸ்பீடு இருக்குது. பட் சிங்கிள் வேரியண்ட்டாக இருக்கிறதுமே நல்ல விஷயம் தான். தேவையில்லாமல் நீங்கள் இந்த 12GB ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. 8GB ரேமே பார்த்தீங்க அப்படின்னா எனஃப் தான் இந்த ஃபோனுக்கு. ஸோ ஸ்டோரேஜ் வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வந்து 256 பதிலாக 512 இன்னொரு வேரியன்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமான ஸ்டோரேஜ் தேவைப்படும். அதை கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு சப்போர்ட்டும் போட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 512 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்து முக்கியமான விஷயமான கேமராஸ் பக்கம் வரும். நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பாங்கன்னு நினச்சேன். பட் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 50 MPக்கான ஒரு மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் OIS சப்போர்ட்டுமே இருக்குது. 50 MPக்கான ஒரு வைட் ஆங்கிளுமே கொடுத்துருக்காங்க. இது f2.0 லென்ஸோட பேர் ஆகுது. அண்ட் இதோட முடியல செல்ஃபிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 50 MPக்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.0 லென்ஸோட பேர் ஆகுது. ஸோ இந்த கேமராவை பார்க்கவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் 3மே 50 MP கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த 3 கேமராலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 4K 60 FPSக்கான வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி உண்மையிலே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எப்போவுமே மோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமராஸில் வர ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு குறை தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலஃபோட்டோ இல்லாது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் பேராசம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஸ்லிம்மான ஃபோனில் இந்த வைட் ஆங்கிள் கொடுத்தது பெரிய விஷயம் தான். இந்த ஃபோனை பிரைமரியாக யூஸ் பண்ணாத ஒரே ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டெலஃபோட்டோ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த ஃபோனுக்கே ஸ்விட்ச் ஆகியிருப்பேன். ஸோ அது ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக அடிக்குது. பெரும்பாலான பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெலஃபோட்டோ ஒரு பெரிய மேட்டர் இருக்காது. மெயின் கேமரா நல்லா இருந்தால் போதும்னு நினைப்பீங்க. மெயின் கேமராவோட சாம்பிள்ஸாக இருக்கட்டும், அல்ட்ரா வைட் சாம்பிள்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டே டைம்லையும் சரி நைட் டைம்லையும் சரி ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. பட் லைட்டாக மோட்டோ ஃபோன்ஸில் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா டார்க்கான ரீஜன்ஸ்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும். சேச்சுரேஷன் கொஞ்சம் ஏற்றின மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கல அப்படின்னா ஒரு பிரச்சனை தான் அது. பட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒவ்வொரு ஃபோட்டோலையும் போயிட்டு அதை கலர் கிரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் தான். பட் இந்த செக்மெண்ட்டில் இருக்க எல்லா ஃபோன்ஸோட இந்த கேமரா கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல கேமரா சிஸ்டம்னு சொல்லலாம். இதுவுமே ஒரு அபவ் ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராஸ்லேயும் இந்த ஃபோனில் குறை சொல்கிறதுக்குலாம் எதுவும் கிடையாது. அப்படியே ஃபைனலாக பேட்டரி லைஃப் வந்தோம் அப்படின்னா இங்கே 5000 mAhக்கான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கேட்க என்னமோ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஸ்லிம்னஸ்க்கு இந்த பேட்டரி ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான். 68 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த ஃபோனை 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிறது. இதுவுமே ஒரு டீசென்டான டைமிங் தான். ஸோ பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு 7 to 7.5 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் வந்து வருது. இப்போ இது உங்களுக்கு கேட்கணுமோ கம்மியாக இருக்கும். நான் ஏன்னா மற்ற ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 to 10 மணி நேரம் அது மாதிரி ஸ்க்ரீன் டைம் சொல்லியிருப்பேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு 6000 mAh 7000 mAh பேட்டரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் 5000 mAh தான் இருக்குது. பட் இவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தால் கண்டிப்பாக அதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒரு 68 வாட்ஸ் இருக்கும்போது 1 மணி நேரத்தில் ஈஸியாக ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல பேட்டரி லைஃப் ஃபோன் மாதிரி தான் எனக்கு படுது. அண்ட் இந்த ஃபோனுக்கு Wi-Fi 6Eக்கான சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 இருக்குது. NFC-யுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்குது. அதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த ஃபோனுக்கு. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அன்பாக்சிங் வீடியோவில் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் பெசல்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30,000 லான்ச் பண்ணாங்க. பேங்க் ஆஃபர் போட்டிங்க அப்படின்னா 29,000 கிடைக்கும். 29,000 இது வந்து ஒரு ஆவரேஜான ஃபோன் மாதிரி தான் தெரியும் ஸ்பெக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா. பட் இந்த ஃபார்ம் ஃபேக்டரோட நீங்கள் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான வேல்யூ ஃபார் மணி டிவைஸ். ஸோ இந்த ஃபோன் டிசைன் பண்ணி டார்கெட் பண்ணியிருக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோன் ரொம்ப ஸ்டைலாக வேணும், திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும், வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க தான். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் பக்காவாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். பெருசாக குறைன்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபோனில் எதுவுமே கிடையாது. பட் எனக்கு இந்த ஸ்லிம்னஸ்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு வந்து ஃபோன் திக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வெயிட்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை, எப்படி கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன், அதிலே வெயிட் ஜாஸ்தி ஆயிரும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அது மாதிரி ஃபோன்ஸை சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இது கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது கம்பேரிசனே பார்த்தீங்க அப்படின்னா ராங்காக தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.